1979ஆம் ஆண்டு சுவர் இல்லாத சித்திரங்கள் திரைப்படம் மூலமும் கன்னி பருவத்திலே திரைப்படம் மூலம் தமிழ்நாட்டின் பட்டி தொட்டி எங்கும் பிரபலமான பாக்யராஜ் அவர்கள். இவருக்கு சாந்தனு பாக்யராஜ், சரண்யா பாக்யராஜ் என்ற ஒரு மகள் உள்ளனர். நடிகரும் இயக்குனருமான ரவி மரியா அவர்கள் இணைப்பில் இணைந்திருக்கிறார். அவருடன் தற்போது பேசலாம். வணக்கம் சார். நடிகரும் இயக்குனருமான பாக்யராஜ் அவர்களோட பணியாற்றிய உங்களோட நினைவலைகளை எங்களோட பகிர்ந்து கொள்ளுங்க. ஆக்சுவலா சார், ஒரு திரையில நான் அவரோட சேர்ந்து பணியாற்றல. பட் சங்கங்கள்ல, எழுத்தாளர் சங்கத்துல ஒரு தலைவராக இருந்தார், நான் துணைத் தலைவராக இருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 3.5 ஆண்டு காலம் அவருடைய பயணிக்கக்கூடிய ஒரு இனிமையான ஒரு சந்தர்ப்பம் எனக்கு அமைஞ்சது. சங்கத்துல பயணிக்கும் போது கூட அவரை நான் எப்படி பார்ப்பேன்னா, அவர் எல்லா மேடைகளையுமே திரைக்கதை மன்னன், திரைக்கதை திலகம்னு சொல்லுவாங்க. அதுக்கு அப்படியே பொருந்தக்கூடிய ஒரு இயக்குனராக அவர் இருந்தார். அவருடைய ஆரம்பகால படங்கள் பார்த்தீங்கன்னா புதிய வார்ப்புகள், பொய் சாட்சி, ஒருகை ஓசை, அதுக்கப்புறம் நம்ம கன்னி பருவத்திலே, மௌன கீதங்கள், முந்தானை முடிச்சு, அந்த நாட்கள், ஆறாவது ஆறு, இது நம்மால், வேட்டியம் படிச்சுக்கிட்டு, எங்க சின்னதாசா, தாசுக்குட்டி, இப்படி எந்த படம் பார்த்தாலும் அது ஒரு 2.5 மணி நேரம் ஸ்கிரீன் பிளேயால கட்டி போட முடியும். ஆடியன்ஸை இந்த பக்கம் அந்த பக்கமா திருப்பாம இருக்க முடியும். தொடர்ந்து கைத்தட்டிட்டே இருக்க முடியும். அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை ஸ்கிரீன் பிளேல ஏற்படுத்துற ஒரு மிகப்பெரிய சாதனையாளர் பாக்யராஜ் சார். ரொம்ப அமைதியா இருப்பாரு. அவ்வளவு சீக்கிரம் அவருக்கு கோபம் வராது. ரொம்ப நட்போட பழகுவாரு. எனக்கு ரொம்ப வருத்தமே என்னன்னா, கடைசியை நான் ஹீரோ நடிச்ச மக்கள் தலைவர் படத்துக்கு சீஃப் கெஸ்டா இதை மனசார வாழ்த்தினாரு. எனக்கு இப்பதான் அது நடந்து முடிஞ்சது. இப்பதான் பார்த்த மாதிரி இருக்கு, நேத்தான் பார்த்த மாதிரி இருக்கு. அதுக்குள்ள அவர் இறந்தாங்கிறது எவ்வளவு ஒரு, இன்னைக்கு அவர் சினிமா இயக்கலைன்னா கூட இன்னைக்கு பல இயக்குநர்கள் போய் அவங்களுடைய கதையை சொல்லி, இதுக்கு எப்படி சார் பண்ணலாம், இந்த ஸ்கிரீன் பிளே கரெக்டா, இந்த ஸ்கிரீன் பிளே டெம்போ இருக்கா அப்படின்னு இன்னைக்கு அவரை போய் ஆலோசனை கேட்கிற அளவுக்கு தான் இன்னைக்கு அவருடைய செயல்பாடு இருக்கு, அவருடைய கற்பனை திறன் இருக்கு. உண்மையிலேயே சினிமாவுக்கு ஒரு மிகப்பெரிய இழப்பு சார். ஏன்னா இப்பதான் சமீபத்தில் பாரதிராஜா சார் இறந்தாங்க. இப்ப அவருடைய சிஷியனான பாக்யராஜ் சார் இறந்தாங்க போது ஒவ்வொரு ஆளா இழந்துகிட்டே இருக்கும். தமிழ் சினிமாவுடைய பொக்கிஷங்களை எல்லாம் ஒவ்வொரு ஆளா இழந்துட்டு இருக்கும். உண்மையிலேயே மனசு ரொம்ப வருத்தமா இருக்கு. எனக்கு பர்டிகுலரா என்ன வருத்தம்னா, நம்ம ஃபங்க்ஷனுக்கு நம்மளை வாழ்த்துட்டு போனார். இப்பதான் வாழ்த்துட்டு போனாரு. என்னோட பொண்ணு கல்யாணத்துக்கு வர முடியலன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு ஒரு புடவை பிரசன்ட் வாழ்த்துட்டு போனாரு. ஒரு நல்ல மனம் படைத்த ஒரு நல்ல இயக்குனர், நல்ல திரைக்கதை ஆசிரியர், பாக்கியாங்கிற இதழ வெற்றிகரமா நடத்தியவர். எம்ஜிஆர் கையில என்னுடைய வாரிசுன்னு அவர் வாயிலே புகழ வச்சவர். இப்படி பல புகழுக்கு சொந்தக்காரர். நம்மளை விட்டு போனது மிகப்பெரிய அதிர்ச்சி. எனக்கு மட்டும் இல்ல, இன்னைக்கு இந்த இறப்பு செய்தி கேட்டு அதிர்ச்சி அடையாதவங்க யாருமே இருக்க முடியாது. அந்த அளவுக்கு பாக்யராஜ் சார் எல்லாருடைய ரசிகருடைய மனசுலையும் கொள்ளை கொண்டிருக்காங்க. அவருடைய ஆன்மா சாந்தியடைய எல்லாமே இறைவன் வேண்டியிருக்கேன் சார். சார், நீங்க ஆல்ரெடி இப்போ ரீசெண்டாக கூட நிறைய ஆடியோ ஃபங்க்ஷன்ஸ்ல கூட அவரோட நீங்க மேடையை பகிர்ந்துக்கிட்டீங்க. அந்த வகையில சமீபத்தில் நீங்க மக்கள் தலைவாங்கிற பட ஆடியோ ரிலீஸ்ல பாக்யராஜ் சார் பத்தி ரொம்ப பெருமையா பேசியிருந்தீங்க. அது பற்றி ஏதேனும் நினைவலைகளை எங்களோட பகிர்ந்து கொள்ள முடியுமா? அவருதான் ஒன்று சொன்னார் சார். ஆக்சுவலா செல்வமணியிலேருந்து ஆர்கே செல்வமணியிலேருந்து எல்லாருமே ரவிமரியா பத்தி ரொம்ப உயர்வா சொன்னாங்க. நான் அவர்கிட்ட நெருங்கி பழகக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைக்கல. சங்கங்கள் மட்டும் தான் நாங்க பழகிருக்கோம். ரவிமரியாவோட ஒரிஜினல் கேரக்டர், உண்மையான கேரக்டர் எனக்கு அவ்வளவா தெரியாது. ஆனால் இப்ப எல்லாரும் புகழும் போது எனக்கு ஒண்ணு ஞாபகம் வருது. என்ன ஞாபகம் வருதுன்னா, எல்லா பூவோடைய வாசமும் காற்று பயணிக்கிற திசையில தான் பயணிக்கும். ஆனால் ஒரே ஒரு பூவோடைய வாசம் மட்டும் தான் எதிர்காற்றுலையும் பயணிக்கும். அது ரவிமரியா அந்த அளவுக்கு ரொம்ப நல்ல பேர் எடுத்திருக்காரு எல்லாத்தையும். அப்படிங்கிற மாதிரி அவர் புகழ்ந்தாரு. ஏன்னா பாக்யராஜ் சார் இவ்வளவு பெருமையா எல்லாருக்கும் என்ன புகழ்ந்தது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அன்னைக்கு என்னுடைய காலையில ஆக்சுவலா
அன்னைக்கு ஒரு அப்படியா சூழ்நிலை இருந்தாலும் எனக்காக வந்தார் சார். வந்து கடைசியில அந்த ஃபங்க்ஷன்ல பல பேர் கூட பாயில போயிட்டாங்க. அவர் எண்ட்ல பேச வைக்கணும், இறுதியில் அவரை தான் பேச வைக்கணும்னு சொல்லிட்டு அவர் கடைசி வரைக்கும் இருக்க வச்சேன். 2.5 மணி நேரம் மேடையில் உட்காந்து எங்களுக்காக வெயிட் பண்ணாரு. உண்மையிலேயே மனசு ரொம்ப சங்கடமா இருக்கு சார். இணைப்பில் வந்து பாக்யராஜ் சார் பத்தி பல்வேறு நினைவலைகளை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சார். நன்றி சார். தேங்க்ஸ்.